வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு பெஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கும். முக்கியமான சீரீஸ்லாம் லீடர் போர்டு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து வின் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் T20 எந்த பிச்ல நடத்துறாங்களோ அதே பிச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடத்துறாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஃபாஸ்ட் போலருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி லாஸ்ட் T20 வேற, ஓடிஐ ஃபார்மேட் வேற. ஸோ அதனால அந்த ரிசல்ட் படியே தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் ஃபைனல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல கொடுத்துருவோம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா நமக்கு வந்து இந்த பிச்ல வந்து 52 மேட்ச் வந்து நடத்திருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 24, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 28, 200க்குள்ள 32 இன்னிங்ஸ், 249க்குள்ள 20 இன்னிங்ஸ், 299க்குள்ள 22 இன்னிங்ஸ், 300 பிளஸ் பாத்தீங்கன்னா 30 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா 439 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 109 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 250ல இருந்து 270 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமோட பாசிபிள் 11 வச்சு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், சாம்சன், திலக் வர்மா, ரிங்கு, அக்சர் பட்டேல், தீபக் சகார், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் அண்ட் சிங் வந்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா சகால் புதுசா ஸ்குவாட்ல வந்திருந்தாரு இந்த சீரீஸ்க்கு. அதனால அவர் உள்ள வந்து ஒருவேளை குல்தீப் யாதவ் இல்லைன்னா அக்சர் பட்டேல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட்டுக்கு கூட பதிலாக கூட ஆடலாம். பட் ரெண்டு ஸ்பின்னர் தான் வச்சிருப்பாங்க. ஒன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருப்பாங்க, இல்லைன்னா குல்தீப் யாதவ் சகால் இருப்பாங்க. ஸோ சகால் உள்ள வந்தாருன்னா ஒன்னு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் வெளியே போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும். மற்றபடி பெருசா சேஞ்ச் இருக்காது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வைஸா பார்க்கும்போது ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து நம்ம நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுலுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா. அடுத்து வந்து நீங்க வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பேர் ஃபேண்டசி விளையாடுறோம் அப்படின்னா ஒரு 80% பேர் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரிதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த திலக் வர்மா, ரிங்கு சிங்கோலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய 20 பேர் தான் இந்த பிளேயர்ஸ் வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. பட் உங்களுக்கு வந்து விளாண்டாங்க அப்படின்னா நல்லா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஸோ பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபா போட்டா ருத்ராஜ் கைக்வாட், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஆப்ஷன்ல போங்க. கொஞ்சம் ரிஸ்கா பிக் பண்ண நினைச்சீங்கன்னா திலக் வர்மா, ரிங்கு சிங்குவை உங்க டீம்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா முகேஷ் குமார் இந்த சீரீஸ்ல இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்லுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தீபக் சகார் உள்ள வந்தாருன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 10 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தீபக் சகாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்பின்னர் ஒன்னே அக்சர் பட்டேல் இல்லைன்னா குல்தீப் யாதவ் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான் ஸ்பின் வைஸா பார்க்கும்போது அதிகமா விக்கெட் எடுப்பாரு. பட் அக்சர் பட்டேலுக்கு ஒரு கணிசமான பேட்டிங் சான்ஸ் இருக்கு. ஏன்னா 6 பேட்ஸ்மேனுக்கு அப்புறம் அவர் தான் உள்ள வரணும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா டப்புனு விக்கெட் போகும்போது கொஞ்சம் முன்னாடி கூட ப்ரொமோட் பண்ணிடலாம். ஒரு ஆர்டர் வந்து முன்னாடி கூட ப்ரொமோட் பண்ணிவிட்டா ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடினாலே பாத்தீங்கன்னா சேஃபா தான் இருக்கும் அது. அதனால அந்த வயசா கணிச்சீங்கன்னா அக்சர் பட்டேல், தீபக் சகார், முகேஷ் குமார் ஓகே. இல்ல ஸ்பின் மட்டுமே பெஸ்டா பவுலிங் பண்ண போனா தீபக் சகார், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் இந்த ஆப்ஷனோட போங்க. சிங் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல அவுட் ஆஃப் சீரீஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பெருசா எதுவுமே விக்கெட் எடுக்கிறதே கிடையாது. ஆஸ்திரேலியா சீரீஸா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸா இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க வேணும்னா. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டீம் பாத்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ், டசனு, மார்க்ரம், கிளாசன், மில்லர் பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேர். அதுலயும் பாத்தீங்கன்னா மார்க்ரம் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடி வேர்ல்டு கப்லாம் எப்படி ஆடினாருன்னு நமக்கு தெரியும். மில்லர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர். எல்லாருமே ரீசா ஹென்ட்ரிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் மில்லரையும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா வில்லியம்ஸ்க்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாம்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்னு பிலிக்காயோ, மகாராஜ், மோல்டர். ஸோ இந்த 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் நீங்க ஒரு ஆளை ட்ரை பண்ணா கூட
எடுத்துக்கோங்க. பட் சாம்சி வில்லியம் மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. மார்க்ரம் கிளாசன் இந்த 4 பேருமே மஸ்ட் பிக்கு. 5வது ஆப்ஷன்ல வேணா யார் வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒண்ணு ரீசா ஹென்ட்ரிக்ஸ், இல்ல மில்லரு, இல்ல முல்டரு, இல்லைன்னா மகராஜ். இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை 5வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கிளாசன், ராகுல். பேட்ஸ்மேன்ல ஸ்ரேயஸ் ஐயர், டசனு, ருத்ராஜ் கெய்க்வாட். ஆல்ரவுண்டர் மார்க்ரம், அக்ஷர் படேல். பவுலிங்ல சாம்சி, சிங், வில்லியம்ஸ், முகேஷ் குமார். ஸோ நம்ம ஏன் சிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுல சிங் எடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ரிங்குவை வந்து நம்ம எடுக்கல. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா சேஃபா போகணும்னா இந்த ஆப்ஷனோட போங்க. அது மாதிரி இதுல வந்து ரிஸ்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாத்தி பார்க்கலாம். அது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு. ஃபைனல் டீம்ல நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்துடும். ஸோ அதை நீங்க அப்படி போறதும் கிடையாது. அதுல இருந்து ஒரு சில சேஞ்ச் கண்டிப்பா ட்ரை பண்ணி மாத்தி கூட போடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்தீங்கன்னா மார்க்ரம் வந்து சேஃபான கேப்டனா இருப்பார் இன்னைக்கு மேட்ச்ல. வைஸ் கேப்டன் KL ராகுல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மினிமம் ஒரு 50+ ரன் அடிச்சிட்டாருன்னா வைஸ் கேப்டனா போட்டதுக்கு பெஸ்டா வந்துருவாரு. இல்லைன்னா அக்ஷர் படேல கூட நீங்க வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா திடீர்னு ஒரு விக்கெட் எடுத்து அதுக்கு ஒரு 25 பாயிண்ட், ஒரு பேட்டிங்ல ஒரு 25 ரன் ஆடிட்டாருனாலே ஒரு 50+ பாயிண்ட் வந்துடும் நமக்கு. ஸோ அதனால அக்ஷர் படேல் இந்த கான்செப்ட்ல வாங்கி தருவார் நினைச்சீங்கன்னா ஈஸியா ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்கான ஆப்ஷன்ல போனா கிளாசன், சாம்சி, ஸ்ரேயஸ் இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க வந்து உங்களுடைய ஸ்மாலிக்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ODI மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பாருங்க, ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ கபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் காரணமா வீடியோ எதுவும் போட முடியல. ஸோ இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாட்ஸுமே இருக்கிற மாட்டேன். அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பழையபடி எல்லா மேட்சுக்கான வீடியோ நான் கொடுத்துட்றேன். மறக்காம சீரியஸ் லீடர் போர்டு ப்ளே பண்றவங்க ப்ளே பண்ணுங்க. அதுக்கான டீம்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணுங்க.